தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தூய பேதுரு எழுதிய திருமுகத்தில் நாம் வாசிக்கின்றோம். நம்பிக்கையின் இலக்கு ஆன்மாவின் மீட்பு. ஆக நம்முடைய ஆன்மாவானது மீட்பு பெற வேண்டும் என்றால் இறைமகன் இயேசு கிறிஸ்து அவர் பேரில் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம், இயேசுதான் தன் கடவுள் என்பதை அவர் பிரகடனப்படுத்துகிறார். ஆக அவரின் மீது நாம் நம்பிக்கை வைக்கவில்லை என்றால் அவருடைய மந்தையை சார்ந்த ஆடாக இருக்க முடியாது. ஆக ஆண்டவரை சார்ந்த மந்தையின் ஆடாக நாம் இருக்க வேண்டும் என்றால் அவரில் நம்பிக்கை வைப்போம். அவரில் நம்பிக்கை வைக்க தவறிய தருணங்களுக்காக நம்முடைய குற்றங்களை உணர்ந்து மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடம் உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் எங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்ம நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். திருப்பலியானது மரிய எடிசன் புனிதா அவர்கள் குடும்பத்தினர் நன்றி திருப்பலியாக இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். ஹெய்சல் கேட்லின் இவர்கள் குடும்பத்தினரும் இந்த திருப்பலியை நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார்கள். லீமாரோஸ் உடல் நலம் பெற்றதற்கு இறைவனுக்கு நன்றி கூறி இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார்கள். ஃபெலிக்ஸ் ஜாக்கப் நல்ல வேலை கிடைக்க மற்றும் அவருடைய அனைத்து கருத்துக்களும் நிறைவேற வேண்டும் என்று இறைவனிடத்தில் இந்த திருப்பலியில் வேண்டி ஜெபிக்கிறார்கள். பிரீத்தி லீனஸ் காலில் உள்ள வலி குணமாக வேண்டி இறைவனிடத்தில் வேண்டி இந்த திருப்பலியை சிறப்பு கருத்துக்கள் நிறைவேற வேண்டிய திருப்பலியாக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார். மேலும் சதீஷ் ஜான்சி குடும்பத்தில் சமாதானம் கிடைக்க வேண்டும் என்றும் அவருடைய கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்று இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார்கள். ஹேமலதா ரங்கநாதன் அவர்கள் குழந்தை வரம் வேண்டி இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார்கள். இவருடைய கருத்துக்களோடு நம்முடைய கருத்துக்களை இணைத்து இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டவருடைய உயிர்ப்பின் மறைபொருளை கொண்டாடிய நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். அதனால் மீட்பின் மகிழ்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக.
உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவித்தார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவசனங்கள் 19 முதல் 26 முடிய. அந்நாள்களில் ஸ்தேவானை முன்னிட்டு உண்டான துன்புறுத்தலால் மக்கள் பெனிசியா, சைப்ரசு, அந்தியோக்கியா வரை சிதறி போயினர். அவர்கள் யூதருக்கு மட்டுமே இறைவார்த்தையை அறிவித்தார்கள், வேறு எவருக்கும் அறிவிக்கவில்லை. அவர்களுள் சைப்ரசு, சிரேன் ஆகிய இடங்களை சேர்ந்த சிலர் இருந்தனர். அவர்கள் அந்தியோக்கியாவுக்கு வந்து அங்குள்ள கிரேக்கரை அணுகி ஆண்டவராகிய இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவித்தார்கள். ஆண்டவரின் கைவன்மையை அவர்கள் பெற்றிருந்தார்கள். பெருந்தொகையான மக்கள் நம்பிக்கை கொண்டு ஆண்டவரிடம் திரும்பினர். இந்த செய்தி எருசலேம் திருச்சபையினரின் காதில் விழவே அவர்கள் பர்னபாவை அந்தியோக்கியா வரை சென்று வர அனுப்பி வைத்தார்கள். அவர் அங்கு சென்றபோது கடவுளின் அருள் செயலை கண்டு மகிழ்ச்சியடைந்தார். மேலும் உறுதியான உள்ளத்தோடு ஆண்டவரை சார்ந்திருக்குமாறு அனைவரையும் ஊக்கப்படுத்தினார். அவர் நல்லவர், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பெருந்திரளான மக்களை ஆண்டவரிடம் சேர்த்தார். பின்பு சவுலை தேடி அவர் தர்சு நகர் சென்றார். அவரை கண்டு அந்தியோக்கியாவுக்கு அழைத்து வந்தார். அவர்கள் ஓராண்டு முழுவதும் அந்த சபையாரோடு கூடவே இருந்து பெருந்திரளான மக்களுக்கு கற்பித்து வந்தார்கள். அந்தியோக்கியாவில்தான் முதல் முறையாக சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என்னும் பெயரை பெற்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 87. பல்லவி. பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். நகரின் அடித்தளம் திருமலைகளின் மீது அமைந்துள்ளது. யாக்கோபின் உறைவிடங்கள் அனைத்தையும் விட ஆண்டவர் சீயோன் நகர வாயில்களை விரும்புகின்றார். கடவுளின் நகரே, உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன. பல்லவி. பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். எகிப்தையும் பாபிலோனையும் என்னை அறிந்தவைகளாய் கொள்வேன். பெலிஸ்தியர், தீர் மற்றும் எத்தியோப்பியா நாட்டினரை குறித்து இவர்கள் இங்கேயே பிறந்தவர்கள் என்று கூறப்படும். இங்கேதான் எல்லாரும் பிறந்தனர். உன்னதர் தாமே அதை நிலைநாட்டியுள்ளார் என்று சீயோனை பற்றி சொல்லப்படும். பல்லவி. பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்கள் இனங்களின் பெயர்களை பதிவு செய்யும் போது இவர் இங்கேதான் பிறந்தார் என ஆண்டவர் எழுதுவார். ஆடல் வல்லாருடன் பாடுவோரும் சேர்ந்து எங்கள் நலன்களின் ஊற்று உன்னிடமே உள்ளது என்பர். பல்லவி. பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
அதிகாரம் 10 இறைவார்த்தைகள் 22 முதல் 30 முடிய. அக்காலத்தில் எருசலேமில் கோவில் அர்ப்பண விழா நடந்து கொண்டிருந்தது. அப்போது குளிர்காலம். கோவிலின் சாலமோன் மண்டபத்தில் இயேசு நடந்து கொண்டிருந்தார். யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, இன்னும் எவ்வளவு காலம் நாங்கள் காத்திருக்க வேண்டும்? நீர் மெசியாவானால் அதை எங்களிடம் வெளிப்படையாக சொல்லிவிடும் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நான் உங்களிடம் சொன்னேன், நீங்கள்தான் நம்பவில்லை. என் தந்தையின் பெயரால் நான் செய்யும் செயல்களே எனக்கு சான்றாக அமைகின்றன. ஆனால் நீங்கள் நம்பாமல் இருக்கின்றீர்கள். ஏனெனில் நீங்கள் என் மந்தையை சார்ந்தவர்கள் அல்ல. என் ஆடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும். அவையும் என்னை பின்தொடர்கின்றன. நான் அவற்றிற்கு நிலைவாழ்வை அளிக்கின்றேன். அவை என்றுமே அழியா. அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார். அவற்றை எனக்கு அளித்த என் தந்தை அனைவரையும் விட பெரியவர். அவற்றை என் தந்தையின் கைகளிலிருந்து யாரும் பறித்து கொள்ள இயலாது. நானும் தந்தையும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. குழந்தை தெரசம்மாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புனித இருந்தாங்க. அந்த குழந்தை தெரசம்மாள் ஒவ்வொரு நாளும் என்ன செய்வாங்களாம், பூசையில் ஃபாதர்கிட்ட நன்மை வாங்க வந்துக்கிட்டே இருப்பாங்க. எல்லோரும் நீங்கள்லாம் இப்போ பூசை நேரத்தில் நன்மை வாங்க வருவீங்கள்ல, அது மாதிரி அந்த குழந்தை தெரசம்மாள் என்ன செய்வாங்க, ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் நன்மை வாங்குறதுக்காக வரிசையில் நின்று வந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த நன்மை வாங்க வரும் பொழுது பார்ப்பாங்களாம், இந்த நன்மை கிண்ணத்தில் அவங்க கையில் வர்ற அப்பம் மட்டும் துடிச்சிக்கிட்டே இருக்குமா. அப்போ அதை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. பார்த்துக்கிட்டே இருந்த அவங்களுக்கு ஒரு சந்தேகம், எதுக்கு ஒவ்வொரு நாளும் நான் வாங்குகிற அந்த அப்பம் மட்டும் துடிச்சிக்கிட்டே இருக்குது? அந்த கிண்ணத்தில் நிறைய அப்பம் இருக்குது, ஆனால் நான் வாங்க போகிற அப்பம் மட்டும் துடிச்சிக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த ஃபாதர்கிட்ட என்ன செய்யணும், கேட்கணும். இது பூசை முடிஞ்சோன்னு இன்னைக்கு போய் எதுக்கு இந்த அப்பம் மட்டும் துடிச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கணும்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அவங்க வேகமாக வர்றாங்க. ஃபாதர், இந்த மாதிரி நான் ஒவ்வொரு நாள் நன்மை வாங்க வர்றேன், ஆனால் அதில் நிறைய அப்பத்தை பார்க்குறேன், ஆனால் அந்த ஒரு அப்பம் என் கைக்கு வரக்கூடிய அப்பம் மட்டும் துடிச்சிக்கிட்டே இருக்குது, மற்ற அப்பமெல்லாம் துடிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த ஃபாதர் அந்த குழந்தை தெரசாலை பார்த்து சொன்னாங்களாம், அந்த கிண்ணத்தில் இருக்கிற எல்லா அப்பமுமே உயிரோட துடிச்சிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் நீங்கள் மட்டும் நம்பிக்கையோடு பார்க்கறதுனால உங்கள் அப்பம் மட்டும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, உங்கள் கையில் உயிரோட இறங்கி வர்றாரு. ஆக நம்பிக்கையோடு பார்க்குற எல்லாருக்குமே கடவுள் என்ன செய்கிறாரு, ஒவ்வொரு திருப்பலியிலும் உயிரோடு தான் வர்றாரு. நம்பாத யாருக்கும் கடவுள் வருவதில்லை. இன்னைக்கு நற்செய்தியில் நம்ம பார்க்குறோம், இயேசு தான் கடவுளின் மகன் மெசியா என்பதை வெளிப்படையாக சொல்லிட்டார். 5வது அதிகாரம் 8வது அதிகாரத்தில் பார்த்தோன்னா வெளிப்படையாகவே சொல்லுவார். ஆனால் அவங்க என்ன செய்வாங்க, இயேசுவை கல்லெடுத்து எறிய வருவாங்க. மறுபடியும் அவங்களுக்கு என்ன செய்யல, எப்படியாவது இயேசுவை இவன் கடவுளின் மகன் என்று, இல்லைனா இவனை தான் கடவுள் என்று சொல்லிக்கொண்டான் என்று இவனை கல்லை வைத்து எரிந்து கொள்ள வேண்டும் என்று வஞ்சக நெஞ்சத்தோடு என்ன செய்கிறாங்க, இயேசுவிடத்திலே வர்றாங்க. ஆனால் இயேசு என்ன செய்கிறார், இந்த வஞ்சக நெஞ்சத்திற்கெல்லாம் மனித எண்ணங்களுக்கெல்லாம் பயப்படாமல் தன்னுடைய நம்பிக்கை என்ன செய்கிறாரு, துணிச்சலாக அறிக்கையிடுகிறார். ஏன்னா நம்பிக்கை தான் மனிதனுக்கு என்னது, வாழ்க்கை. இந்த நம்பிக்கையெல்லாம் என்ன செய்ய முடியாது, நம்ம வாழ முடியாது. அப்போ நம்பிக்கை தான் அடிப்படை. அப்படின்றத எப்படி புரிந்து கொள்கிறது அப்படின்னு சொன்னால், நம்ம வாழ்கின்ற ஒவ்வொரு வாழ்க்கை, இந்த ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த பூமியில் வாழ்கிறதே நம்பிக்கை தான். எப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். இங்கே உட்கார்ந்து இருக்கோம் இல்லையா, இதில் யாரெல்லாம் மூச்சு விடாமல் இருக்கிறா? எல்லாருமே மூச்சு விட்டுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. யார்கிட்டையாவது உங்கள் மூச்சு அனுமதி கேட்குதா, நான் உள்ளே போகணும் வெளியே வரணும், நீ சொல்லலைன்னா போக மாட்டேன்னு கேட்குதா? தன்னாலே என்ன செய்யுது, மூச்சு உள்ளே போகுது வெளியே வருது. நம்மகிட்ட யார்கிட்டையாவது அனுமதி கேட்குதா? கேட்கறது இல்லை. அப்படி தானே? இதே இப்போ துடிச்சிக்கிட்டு இருக்கு, யார்கிட்டையாவது அனுமதி கேட்குதா? துடிக்கவா வேண்டாமா அப்படின்னு சொல்லி அனுமதி கேட்குதா? இல்லை. அனுமதி கேட்கலாட்டினால் என்ன செய்யுது, இதயம் தன்னுடைய வேலையை செய்து கொண்டே இருக்குது. இப்போ ரத்தம் என்ன செய்து கொண்டே இருக்குது, அப்படியே சுழன்று கொண்டே இருக்குது. ரத்தம் உங்கள்கிட்ட கேட்குதா, நான் சுழலவா வேண்டாமா, உங்களை புதுப்பிக்கவா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்குதா? கேட்கறது இல்லை. அப்போ என்ன செய்கிறது, அந்த இதயத்திலிருந்து நடக்கக்கூடிய எல்லா விதமான, நமக்குள்ளே நடக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும் நம்பிக்கையின் அடிப்படையிலே தான் நடக்குது.
ஆக அந்த நம்பிக்கை அப்படின்ற வார்த்தையை நம்ம லத்தீன் மொழியில் பார்த்தோம்னா கிரேதரே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த கிரேதரே அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒருவரை சார்ந்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மனிதனை சார்ந்து வாழ்வது என்பது என்ன? கடவுளின் மீது என்னுடைய நம்பிக்கையை வைத்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த கடவுள் மீது நம்பிக்கை வைக்கல நம்முடைய வாழ்க்கையே இல்லை. அதனால தான் என்ன செய்யுது, நமக்குள்ள நடக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும் நம்முடைய அனுமதி இல்லாமல் தானாகவே நடக்குது. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையின் ஆசிரியர் யாரு? கடவுள். அந்த கடவுளோட நம்பிக்கையை நம்பணும் அப்படின்றதான் யோவான் நற்செய்தியாளோட முக்கியமான கருத்து. இந்த முக்கியமான கருத்துல இந்த நம்பிக்கை அப்படின்ற வார்த்தை யோவான் நற்செய்தியில் எத்தனை தடவை வருது? 100 ரூபா பரிசு எத்தனை தடவை வருது? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். நம்பிக்கை அப்படின்ற வார்த்தை யோவான் நற்செய்தியில் எத்தனை தடவை வருது? 98 தடவை வருது. 98 தடவை வருது. 4 நற்செய்தியிலையும் பார்த்தோம்னா 247 தடவை இந்த நம்பிக்கை அப்படின்ற வார்த்தை வருது. அந்த 247ல் 98 முறை யோவான் நற்செய்தியில மட்டுமே வந்துடுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய வாழ்க்கையின் அடிப்படை ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கையின் அடிப்படை அந்த ஆண்டவரை நம்மளால என்ன செய்ய முடியாது, நம்ம வாழ முடியாது அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கை நம்மள என்ன செய்யும், வாழ வைக்கும். ஒரு சகோதரி என்ன செஞ்சாங்க, ஒரு நாள் என்கிட்ட அவங்க வீட்டுக்கு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போனப்ப அழுதுகிட்டே இருந்தாங்க. ரொம்ப அழுதுகிட்டே அன்பிய கூட்டம் முடிஞ்சிருச்சு. அன்பிய கூட்டம் முடிஞ்சோன்னே அவங்களால என்ன செய்ய முடியல, அழுகே அடக்க முடியல. நாங்கள் கூட்டம் முடிஞ்சிருச்சு சொல்லி வேகமாக வீட்டை விட்டு வெளியே வரணும்னு நினச்சா பின்னாடி வந்து என்ன செய்ய, என் கை இறுக்கல அப்படி பிடிச்சிக்கிட்டாங்க. ஏடா சாமியாருக்கு யாரா பிடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, பிரதருக்கு யார் பிடிக்கிறா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க. ரொம்ப மாலையாக கண்ணீர் வடிக்கிறாங்க. தேம்பி 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 அழுகுறாங்க. அவங்களுக்கு அழுக என்ன செய்ய முடியல, கட்டுப்படுத்தவே முடியல. ஏடா இவ்வளவு அழுகுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் என்ன செஞ்சுட்டேன், அவங்கள நல்லா அழுக விட்டேன். சரி அவங்க அழுகட்டும். மனிதனுடைய துக்கம் இதயத்தை அடைச்சிச்சுன்னா என்ன செய்யாது, வார்த்தை வராது. அந்த துக்கத்தின் நிறைவு, இந்த துக்கத்தின் அழுத்தத்தின் மனவேதனையின் வெளிப்பாடு கண்ணீராக மட்டுமே தான் வெளிப்படும். அப்போ அவங்க கண்ணில் இருந்து கண்ணீர் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு, வடிஞ்சிக்கிட்டே இருக்கு. அப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு முடிஞ்சோடனே எதுக்கு அழுகுறீங்க, இவ்வளோ எதுக்கு கஷ்டத்தோட நீங்கள் அழுகுறங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னே செத்துடலாம் போல இருக்கு. இதுக்கு மேலே என்னது, எனக்கு வாழ்றதுக்கே பிடிக்கல. இங்கேயே நான் செத்துட்டேன்னா எனக்கு நல்லா இருக்கும். ஆனால் சாகிறதுக்கு முன்னாடி நான் எப்படி கஷ்டப்படுறேன் அப்படின்றது ஒரு மனுஷன்டையாவது சொல்லிட்டு செத்து போயிடணும் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாங்க. அப்போ என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அவங்க சொல்கிறாங்க, நான் வந்து ஒரு இந்து பெண்மணியாக இருந்தாலும் என்ன செஞ்சேன், ஒரு கிறிஸ்தவ பையனை லவ் மேரேஜ் பண்ணேன். நான் அட்வொகேட்டுக்கு படிச்சுக்கிட்டு இருந்தேன். 2 வருஷம் படித்து முடிச்சுட்டு 3ஆவது வருஷம் மட்டும் எனக்கு இருக்கிறக்கா என்ன செய்ய, நான் படித்து கொண்டே இருக்கிற நேரத்தில் இவர் மீது லவ் வந்ததுனால அவர் என்ன செய்கிறாரு, ஒரு டிரைவர் வேலை பார்க்குறாரு. 2 பேரும் மனசு ஒத்து போனதுனால கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்மானிச்சு. ஆனால் எங்கள் வீட்டில் ஒத்துக்கிறல. இருந்தாலும் நான் என்ன செஞ்சேன், என்னுடைய அம்மா அப்பா எல்லாரையும் விட்டு என்னுடைய அப்பாவை என்ன செஞ்சிட்டாருன்னா அந்த வேதனையினால் இறந்து போயிட்டாரு. நான் இப்படி செஞ்சதுனால இப்படி என்னுடைய குடும்பத்தை எல்லாரையும் விட்டுட்டு இவருக்காக என்ன செஞ்சேன், ஓடி வந்து இவர் கூட இருந்து என்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தேன். ஆனால் அந்த மன வேதனையில் என்ன செஞ்சார், எங்கள் அப்பா இறந்துட்டா இப்போ எங்கள் அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க. ஆனால் இவர் என்ன செய்கிறாருன்னா 2 வருஷம் என்னை நல்லா பார்த்துக்கிட்டார் என்னுடைய கணவன். ஆனால் கொஞ்ச நாள் ஆக என்ன செஞ்சார், என் மேலே ரொம்ப கெட்ட வார்த்தைகளை சொல்லி என்ன திட்ட ஆரம்பித்தார். என்னை ரொம்ப நோகடிச்சார். குடிச்சிட்டு வந்து என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாரு. ஒவ்வொரு வார்த்தை நான் சொல்லுகின்ற பொழுதும் அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கு எதிர்வார்த்தை சொல்லி என்னை செய்கிறார், ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாரு. என்ன சொல்கிறது, நாங்கள் ஒரு கணவன் மனைவியாக சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி இருக்கிற நேரத்தில் கூட என்ன செய்கிறாரு, சிகரெட்டை பிடிச்சிட்டு அந்த சிகரெட்னால் வளரக்கூடிய அந்த தீயை எடுத்து என்ன செய்கிறார், என்னை ஒவ்வொரு நாளும் சுட்டு காயப்படுத்தி ரொம்ப கொடுமைப்படுத்துகிறார். இந்த கொடுமைகளை என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியல. எதுக்கு இப்படி செய்கிறாரு அப்படின்னும் எனக்கு தெரியல, என்னாச்சு அப்படின்னு சொல்லி நான் பார்க்கணும் சொல்லி ஆசைப்பட்ட பொழுது எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் ஒரு நாள் என்ன செஞ்சார், அவர் குளிச்சுக்கிட்டு இருந்தப்போ அவருக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. அந்த ஃபோன் காலில் இருந்து எடுத்து பார்க்கணும்னு சொல்லி அந்த ஃபோனை எடுத்து பார்க்குறப்ப அவர் என்ன செய்கிறாரு, இன்னொரு பெண்மணி கூட ரொம்ப இணக்கமாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோவை அவருடைய ப்ரொஃபைலே வச்சுக்கிட்டு என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாருன்ற காரணம் இவர் இன்னொரு பெண்ணோட தொடர்பில் இருக்கிறாரு அப்படின்றது எனக்கு அப்போ தான் புரிஞ்சு. அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே என்னுடைய இதயம் என்ன ஆயிடுச்சு, 2ஆக வெடிச்சிருச்சு. ஏன்னா நான் என்ன செஞ்சேன், என்னுடைய குடும்பத்தை விட்டேன், எல்லாரையும் விட்டு, என்னுடைய உறவுகளை விட்டு, என்னுடைய மதத்தை விட்டு, என்னுடைய எல்லா விதமான இந்த சமூகத்தின் அந்தஸ்துகளெல்லாம் விட்டுட்டு இவனுக்காக இறங்கி வந்தானா இவன் என்ன செஞ்சுட்டான், என்ன மறுதளிச்ச மாதிரி வேற ஒரு பெண் கூட தொடர்பு விட்டு என்ன காயப்படுத்தி கொண்டே இருக்கிறான்.
என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அப்போ அவர்கிட்ட என்ன சொன்னேன், எனக்கு சரி நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க, கடவுள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைத்தா என்ன செய்வார், கடவுள் நிச்சயம் இதற்கான ஒரு தீர்வை கொடுப்பார். அதனால் நீங்கள் கடவுள் மேலே உள்ள நம்பிக்கை என்ன செய்யக்கூடாது, தளரக்கூடாது. மனிதர்களிடத்தில் சொல்லி முறையிட்டு என்ன செய்யக்கூடாது, அழுகக்கூடாது. இன்னைக்கு நற்செய்தியில் இந்த வார்த்தையை நம்ம எடுத்து பார்த்தோம்னா, நம்பிக்கை அப்படின்ற வார்த்தையை யோவான் நற்செய்தியாளர் கையாளக்கூடிய ஒரு வார்த்தை பிஸ்தஸ் அப்படின்னு சொல்லி கிரேக்க மொழியில் சொல்லுவாங்க. பிஸ்தஸ் அப்படின்னு சொன்னால் நம்பிக்கை என்பது மனித மூளையை சார்ந்த விஷயம் அல்ல, மாறாக நம்பிக்கை என்பது இதயத்தை சார்ந்த விஷயம். இதயத்திலிருந்து தான் என்ன செய்யணுமா, நம்பிக்கை வரணுமா. நம்முடைய மூளை என்ன செய்யுமா, பல்வேறு விதமான கேள்விகள் கேட்கும், குழப்பங்களை உண்டாக்கும். நமக்கு கஷ்டம் வருகின்ற பொழுது என்ன செய்யும்னா, கடவுளை விட்டு நம்மளை கூட தூரத்தில் நம்ம போயிடுவோமா அப்படின்ற ஒரு கஷ்டத்தை கூட நமக்கு கொடுத்து கொடுத்து நம்மளை கடவுளை விட்டு தூரத்திலேயே கொண்டு போகுமா. ஆனால் இதயம் என்ன செய்யுமா, இல்லை கடவுள் இருக்காரு, கடவுள் மேல் நம்பிக்கைன்னு சொல்லி உங்களுக்கு உள்ளார்ந்த ஒரு ஒளியாக பேசும். அப்போ ஆண்டவர் இன்னைக்கு வருஷத்தில் என்ன சொல்றாரு, என்னுடைய ஆடுகள் என்னுடைய குரலுக்கு செவிசாய்க்கும், அவைகளை நான் அறிவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ அந்த இதயத்தின் நம்பிக்கை தான் என்ன செய்யுமா, நம்ம துன்பத்தில் இருக்கிற நேரத்தில் நம்மளோட பேசும். அதாவது யோவான் நற்செய்தியாளர் பிஸ்தஸ் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை என்பது இதயத்தில் இருந்து வருவது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ இந்த அக்காட்ட சொல்லிட்டு சொன்னா, நீங்க இதை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டாம், நீங்க கடவுள் மீது நம்பிக்கை கொள்வது என்பது கடவுளுடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டியது. அப்படி இப்போ எனக்கு இப்போ என்ன இருக்குது, பரீட்சை இருக்குது, அதனால பரீட்சை நேரத்தில் உங்களை நான் பார்க்க முடியாது. ஆனால் என்ன செய்யணும், 21 நாள் எங்களுக்கு எக்ஸாம். இந்த 21 நாளும் நீங்கள் அவங்க கணவர்கிட்ட எதுவுமே பேசாதீங்க, எதுவுமே சண்டை போடாதீங்க. அவர் எப்பயும் போல் வந்து உங்களுடைய வேலையை செய்யுங்க. உங்களுடைய சொன்னால் ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் என்ன செய்யாதீங்க, நம்பிக்கையை இழக்காதீர்கள். எபிரேயர் அதில் நம்ம வாஸ்து பார்த்தோம்னா என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், எபேசியர் 12:2 போட்டோம்னா, நம்பிக்கையின் தொடக்கமும் வழி நடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது உங்கள் கண்களை பதிய வையுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்பிக்கையின் தொடக்கம் யாரு, இயேசு தான். நம்பிக்கையின் முடிவு யாரு, இயேசு தான். நம்மளை வழி நடத்துபவரும் யாரு தான், இயேசு தான். அவர் மீது தான் என்ன செய்யணும், நம்முடைய கண்களை பதிக்கணும். துன்பம் வரும்பொழுது யார் மேலே கண்களை பதிக்கணும், இயேசுவின் மீது கண்களை பதித்து ஜெபிக்கணும். அப்போ 21 நாள் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, இப்போ உங்களுடைய கவனத்தை எல்லாம் இயேசுவின் மீது வைத்து நாம் ஜெபிக்க போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, இயேசு இடத்துல நீங்கள் டெய்லி ஜெபிங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்லி டெய்லி ஜெபித்து கொண்டே இருந்தோம். அப்போ 21 நாள் கழித்து நான் அங்கே போனேன், அவங்க கணவர் இருந்தார். அப்போ இருக்கிறப்ப அவர்கிட்ட என்ன சொல்லிட்டோம், நாங்கள் பேசிக்கொண்டது எதுவுமே தெரியாது, எந்த விதமான ஒரு விஷயமும் தெரியாது. பைபிள்லேருந்து அவருக்காக என்ன செய்தோம், ஒரு வார்த்தை எடுத்து குடும்பத்திற்கான இறைவாக்கினர் ஒசேயா இறைவாக்கினருடைய புத்தகத்திலிருந்து ஒரு வார்த்தை எடுத்து, நீதியில் உன்னை மனம் முடித்திருக்கிறேன், நேர்மையில் உன்னை மனம் முடித்திருக்கிறேன், நீடித்த அன்பில் உன்னை மனம் முடித்திருக்கிறேன். அப்போ நீதி, நேர்மை, அன்பில் உன்னை மனம் முடித்திருக்கிறேன். ஆக அந்த மனம் முடித்தல் என்பது கடவுளுக்கு முன்பதாக நீ நீடித்த அன்பில் என்பது தெய்வத்திற்கு முன்பதாக என்ன செய்து, ஒரு நெருப்பை சாட்சியாக வைப்பது போல, நீதியை சாட்சியாக வைப்பது போல நீ கடவுளை நம்பிக்கையோடு வைத்து இந்த திருமணத்தை முடித்திருக்கிறீர்கள். ஒருவேளை இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்கள் செய்து கொண்ட திருமணத்தின் விளைவாக ஒருவருக்கு உண்மையாக இல்லாமல் நீங்கள் என்ன செஞ்சங்க, மாற்று உறவுகளோடு வேறு ஒரு சில காரியங்களை செய்து உங்களுடைய உறவுகளின் மனதை நீங்கள் காயப்படுத்தினால், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, மனதின் வேதனையை முன்னிட்டு என்னுடைய பீடத்தின் முன்பதாக வந்து அந்த பாதிக்கப்பட்ட ஒரு நபர் கணவனோ மனைவியோ முழங்கால் பட்டு என்னுடைய பீடத்தின் முன்பதாக அவர்கள் முழங்கால் பணியிட்டு அழுதால் அவர்களை கண்ணீரின் பொருட்டு என்ன செஞ்சிருவேன், உடனே நான் எரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி கடவுளுடைய வார்த்தை சொல்லுது. அந்த வார்த்தை சொல்லி ஜெபிச்ச உடனே என்ன செஞ்சார், அவர் நம்பிக்கை இல்லாத அந்த உள்ளம் என்ன செய்யுமா, மறுபடியும் எபேசியர் 4:12-13 வாசித்தோம்னா, நம்பிக்கை கொள்ளாத தீய உள்ளம் வாழும் கடவுளை விட்டு விலகும். இப்போ நம்முடைய உள்ளம் நம்பிக்கை இல்லைன்னா என்ன உள்ளம் ஆயிரும், தீய உள்ளமா மாறிடும், கடவுளை விட்டு அகன்று விடும். இத்தகைய தீய உள்ளம் உங்களுள் எவருக்கும் இல்லாதவாறு பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கடவுளுடைய வார்த்தை. நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கணுமா, தூய உள்ளமாக இருக்கணும், மாறாக தீய உள்ளமாக இருக்கணும். உங்களில் எவரும் பாவத்தால் ஏமாற்றப்பட்டு கடின உள்ளத்தினர் ஆகாதவாறு ஒவ்வொருவரும் இன்றே பாவத்திலிருந்து மனம் பெறும். அப்போ பாருங்க, பாவத்தை நம்ம மனசுக்குள்ள விட்டோம்னா நம்முடைய மனசு என்ன ஆயிருமா, கல்லாயிரும். கல்லாயிருச்சுன்னா என்ன ஆயிரும், மனித உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் என்ன செய்வோம், நமக்கு முன்னாடி உள்ளவங்களை காயப்படுத்தும், கஷ்டப்படுத்தும், ஒன்றுமே புரிந்து. அப்போ இந்த சகோதரிட்ட அவர்கிட்ட அந்த வார்த்தையை சொன்ன உடனே கடவுளுடைய வார்த்தையை குறித்த ஒரு அச்சம் அவருக்கு வந்ததுனால அந்த கடவுளுடைய வார்த்தை அவர் ஏற்றுக்கொண்டதை நிமித்தமாக என்ன செஞ்சிட்டாரு, கொஞ்சம் கொஞ்சமாக அதை சிந்திக்க ஆரம்பித்தார். நம்முடைய கடவுளுடைய சாபத்திற்கும் கடவுளுக்கு முன்னால் கண்ணீர் கூட இந்த தீயால் நெருப்பால் அழிக்கக்கூடிய அழிவிற்கு நம்ம ஆளாகிடக்கூடாது அப்படின்றதை உணர்ந்த அவரும் என்ன செய்து விட்டார், கொஞ்சம் கொஞ்சமாக மனம் மாறி
அடுத்த ஒரு 3 வாரம் கழித்து கோயிலில் இருக்கும்போது எப்படி அந்த சகோதரி அழுது கொண்டே இருந்தாங்களோ அதே மாதிரி மறுபடியும் கொஞ்ச நாள் கழித்து என் கையை வந்து ஒரு ஆள் பிடிச்சாங்க. யாரை என் கையை பிடிக்கிற அப்படின்னு சொல்லி மறுபடியும் திரும்பி பார்த்து அந்த சகோதரி அவங்க சொன்ன வார்த்தை, ஃபாதர் இன்னைக்கு ரொம்ப நான் மகிழ்ச்சியாக இருக்கேன். இந்த தரையிலிருந்து 2 அடி மேலே நடக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. என் கணவர் எப்படி தான் மனம் மாறினார்னு எனக்கு தெரியல. என்னை சிகரெட்டை வச்செல்லாம் பொக்க என்ன செய்வான், அப்படியே சுட வைப்பான், என்னை அழுக வைப்பான். என் கண்ணீர்லாம் பார்த்துட்டு மரம் மாதிரி கல் மாதிரி இருப்பான். இப்போ என்ன செஞ்சிட்டான், அப்படியே மனம் மாறி டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டான் அப்படின்னு பாருங்க. அந்த நம்பிக்கை, கடவுளுடைய வார்த்தையில் நம்பிக்கை கொள்ளக்கூடியதும் இறையச்சம் கொள்ளக்கூடியது என்ன செய்யுமா, நம்முடைய இதயத்தை மாற்றும். அந்த இதய மாற்றம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி மாறினதுனால அந்த சகோதரி என்ன செய்ய முடிஞ்சுச்சு, வானத்தில் பறப்பது போன்ற மகிழ்ச்சியை உணர முடியும். அந்த ஒரு மகிழ்ச்சி, அந்த ஒரு நம்பிக்கையை நாமும் கொள்ள வேண்டும். இறை வார்த்தையில் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அந்த இறை வார்த்தையில் தான் யோவான் நற்செய்தியாளருடைய அடிப்படை கூறு. யோவான் நற்செய்தி முதல் வாசகம் என்னது, 1:1 வாசிக்க பார்ப்போம் யாராவது. தொடக்கத்திலே வாக்கு இருந்தது, அந்த வாக்கு கடவுளா இருந்தது. அப்ப யாரு தான் வாக்கு, இயேசுதான் வாக்கு, இயேசுதான் கடவுள். இயேசுதான் கடவுள் என்று நம்புவதுதான் வாழ்க்கை. அந்த வாக்கு மனிதனால நம்முடைய குடிகொண்டார். நம்முடைய எங்க குடிகொள்றாரு, நற்கருணையில் குடிகொண்டிருக்கிறார். அந்த நற்கருணையின் ஆண்டவரை நாம் என்ன செய்யணும், தொடர்ந்து நம்ப வேண்டும். அத்தகைய நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே தொடர்ந்து பங்கெடுத்து நற்கருணை ஆராதனையிலும் பங்கு கொள்வோம். இறைவனது பேரன்பிற்குரியவரும் நமது தேவைகளில் இறைவனிடம் வல்லமையோடு பரிந்து பேச வருமான புனித அந்தோனியார் வழியாக நம்பிக்கையுடன் மன்றாடுவோம். இறைவனின் அன்புக்கு பாத்திரமான புனித அந்தோனியாரே, இறைவனது பேரிரக்கத்தை இறைமக்கள் அனைவரும் நாடி என்றும் நன்றியுள்ளவர்களாய் வாழ புனித அந்தோனியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். உடலை ஒருத்து இறையருளை நிரப்ப பெற்ற புனித அந்தோனியாரே, நாங்கள் தீய சக்திகளோடு போராடி புண்ணிய பாதையில் முன்னேற புனித அந்தோனியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். நற்கருணை நாதர் மீது ஆழ்ந்த விசுவாசம் வைத்திருந்த புனித அந்தோனியாரே, நாங்களும் திருப்பலியில் பக்தியோடு கலந்து கொள்ளவும் தேவ நற்கருணை மீது உறுதியான விசுவாசம் கொண்டு பள்ளிவாழ்வு வாழ புனித அந்தோனியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். குழந்தை இயேசுவை கரத்திலேந்த பாக்கியம் பெற்ற புனித அந்தோனியாரே, எங்கள் இதயத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏந்தியவர்களாய் அவரோடு ஒன்றித்து மனநிறைவோடும் மகிழ்ச்சியோடும் வாழ புனித அந்தோனியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இளைஞர்கள் மேல் மிகுந்த அனுதாபம் உள்ள புனித அந்தோனியாரே, இளைஞர்கள் இளம் பெண்களின் கண்ணீரை துடைத்து அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கவும் அவர்கள் வாழ்வு இறைவழியில் நிறைவு பெறவும் புனித அந்தோனியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். தீராத வியாதிகளையும் தீர்த்து வைக்கும் அருள் பெற்ற புனித அந்தோனியாரே, மருந்துகள் பலனளிக்காமல் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் வியாதி வருத்தங்களால் வேதனைப்படுவோருக்கு பூரண சுகம் கிடைக்க புனித அந்தோனியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இறையருளால் வல்லமை நிறைந்த புனித அந்தோனியாரே, எங்களது எல்லா தேவைகளிலும் எங்களுக்கு உதவியாய் இருக்கவும் குடும்பத்தில் சமாதானம் நிலவவும் தொழிலை ஆசிர்வதிக்கவும் புனித அந்தோனியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இறைவனிடம் அமைதியாக மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மிக்கெஞ்சு மன்றாடுகிறோம். ஆமென். நானே ஒரு காணிக்கை பொருளாய்
சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இத்திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனிதரின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பாஸ்கா மறை நிகழ்வுகளின் வழியாக எங்களை என்று மக்களிக்கச் செய்தருள உம்மை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகாரச் செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாக அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோனியார் வழியாக உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதர்கள் அணிகளோடும் புனிதர்கள் பெருந்தொருளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பன்னிசைத்து முடிவின்றி பாடுவதாவது: ஆகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. தூய அந்தோனியார் மிகவும் ஆழ்ந்த துயரத்திலே கஷ்டப்பட்டு கொண்டிருந்த தன்னுடைய நண்பனை பார்த்து, எப்பொழுதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையிலே மிகவும் ஆழமான துன்பங்கள் உன்னை அழுத்துகிறதோ அப்பொழுது சிலுவையின் மீது உன்னுடைய கண்களை பதிய வைத்து அந்த சிலுவையை உன்னுடைய நெஞ்சோடு அரவணைத்துக்கொள் என்று கூறுகிறார். ஆக இந்த நேரத்திலே சிலுவையிலே நமக்காக பலியான ஆண்டவர் உடலோடும் இரத்தத்தோடும் நம் முன்னால் வருகின்ற நேரத்திலே அவர் மீது நம்முடைய கவலைகள் கஷ்டங்கள் எவைகள் இருந்தாலும் அந்த கவலைகள் கஷ்டங்களோடு நிறைந்த நம்முடைய கண்களை இந்த இயேசுவின் உடலோடும் இரத்தத்தோடும் பதிய வைத்து அவரை உற்று பார்த்து, இயேசுவே, எங்களுடைய காயங்களிலே உடைய கலக்கங்களில் நீரே மருந்தாக வாரும், எங்களுடைய காயங்களை உன்னுடைய காயங்களோடு இணைத்துக்கொள் என்று இயேசுடைய இதயத்தோடு நம்முடைய இதயத்தை இணைப்போம். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவுகூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திறவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ் ஆண்டனி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திருவை அன்பில் நிறைவு பெறச் செய்தலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயாரான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சிமையும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்க பெற்று இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் தருகின்ற அமைதி ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். நோக்கி ஆற்றல் மிக்க மன்றாட்டு. அனைவரும் முழங்கால் படியிடுவோம். இறைவனது இரக்கத்திற்கும் பேரன்பிற்கும் முற்றிலும் உயர்வான புனித அந்தோனியாரே, உம் வழியாக கடவுளிடம் மன்றாடுபவர்கள் தங்கள் மன்றாட்டின் பலனை அடையாமல் போனதில்லை. எங்கள் ஆன்ம சரீர தேவைகளில் தந்தைக்குரிய அன்புடன் பேருதவி புரிவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். குழந்தை இயேசுவே, உமது கரங்களில் ஏந்த பாக்கியம் பெற்ற புனித அந்தோனியாரே, எங்கள் ஆன்ம விரோதிகளோடு நாங்கள் செய்யும் போராட்டத்தில் எங்களுக்கு துணை புரிவீராக. தீமையை வெல்லவும் நன்மையை செய்யவும் பக்கபலமாய் இருப்பீராக. நற்கருணை நாதர் மேல் பக்தியும் இறை வார்த்தையின் மீது நம்பிக்கையும் கொள்ள அருள் புரிவீராக. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற தயாள மனம் படைத்தவரே, நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் நம்முடைய ஜெப உதவியை கேட்ட ஒவ்வொருவருக்காகவும் கண்களை மூடி கரங்களை கூப்பி இதோ கோடி அற்புதர் புனித அந்தோனியாரை நோக்கி
நம்முடைய மன்றாட்டுக்களை எழுப்புவோம். அவர் நிச்சயமாக நாம் கேட்பதை எல்லாம் இறைவனிடம் பரிந்து பேசி பெற்று தருவார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து ஜெபிப்போம். அவர் பெற்று தருவதற்கு சான்றுகளாக எண்ணற்றவற்றை நாம் கூற முடியும். நாம் கண்கூடாக காண்கிறோம். நிறைய பேர் இங்கு இந்த தளத்திலே நின்று, இந்த புனித தளத்திலே நின்று சாட்சிகள் கூறிய போது நாம் கேட்டு பரவசப்பட்டிருக்கிறோம். அதே போல நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய ஜெப உதவி கேட்ட ஒவ்வொருடைய இல்லங்களிலும் இந்த புனித அந்தோணியார் பரிந்து பேசி அதே மாதிரி இன்னும் அற்புதமான சாட்சியங்கள் இந்த ஆலயத்திலே பல பேர் வந்து கூறும்படியாக அற்புதங்கள் நிகழும்படியாக நாம் ஜெபிப்போம். குறிப்பாக நம்முடைய குடும்பத்தினரை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நம்முடைய பிள்ளைகள் அனைவரும் நன்முறையில் நல்லதொரு எதிர்காலத்தை பெற்றுக்கொண்டவர்களாக வாழ, நன்முறையில் வளர, பிறருடைய மதிப்பை பெற்றுக்கொண்டவர்களாக இந்த சமுதாயத்திலே உயர்ந்திட இறைவன் தாமே நிறைவான அருளை பொழியும்படியாக நம்முடைய குழந்தைகளை இப்போது ஒப்பு கொடுத்து அவர்களுக்காக ஜெபிப்போம். மேலுமாக நாம் செய்கின்ற தொழிலை, வியாபாரங்களை, நாம் செய்கின்ற பணி இடங்களிலே நமக்கு ஏற்பட்டிருக்கின்ற இன்னல்களெல்லாம் நினைத்து பார்த்து அவற்றையெல்லாம் கடவுளிடம் ஒப்பு கொடுப்போம். அந்த தொழில்கள் நல்முறையில் நடைபெறும்படியாக, வியாபாரத்தின் மூலமாக வர வேண்டிய வரும்படிகள் கிடைக்கும்படியாக, கடன் தொல்லைகள் அனைத்தும் நீங்கி அந்த தொழில்கள் நிறைவாக நடக்கும்படியாக, நல்லதொரு வெற்றியை பெறும்படியாக, பொருளாதார தேவைகள் அனைத்தும் நம்முடைய குடும்பங்களில் நிறைவேறும்படியாக நாம் ஜெபிப்போம். மேலுமாக நம்முடைய குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கின்ற சிறு சிறு பிணக்குகள், கவலைகள், கஷ்டங்கள், சண்டை சச்சரவுகள், வழக்குகள், இவை எல்லாவற்றையும் ஒப்பு கொடுப்போம். அந்த வழக்குகளிலிருந்து முழுமையான விடுதலை, சண்டை சச்சரவுகள் நீங்கி முழுமையான அமைதி, சமாதானம் நம்முடைய குடும்பத்தில் நிலைக்கும்படியாக தூய் அந்தோணியார் இதற்காக பரிந்துரைக்கும்படியாக ஜெபிப்போம். இன்னுமாக குடும்பத்திலே இருக்கின்ற எல்லா விதமான தீங்குகளும் நீங்கும்படியாகவும், ஒருவேளை நம்முடைய குடும்பங்களிலே இருக்கின்ற பெரியவர்களுக்கு ஏதேனும் உடல் நோய்கள், மன அழுத்தங்கள் ஏதேனும் இருந்தால் அவை எல்லாவற்றிலிருந்து முழுமையான சுகத்தை இறைவன் தாமே தரும்படியாக, இறைவன் அந்த நம்முடைய குடும்பத்திலே பிரசன்னமாய் இருந்து அந்த நோய்களிலிருந்து, தீங்கிலிருந்து முழுமையான விடுதலை அளிக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். மேலும் அன்பிற்குரியவர்களே, எத்தனையோ திருமணமான பெண்கள் இத்தனை வருடங்கள் ஆயிற்று, இன்னும் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் வருந்திக் கொண்டிருக்கின்றேன். இந்த அந்தோணியாரை நோக்கி நான் மன்றாடி கொண்டிருக்கின்றேன். எப்படியாவது இந்த அந்தோணியார் எனக்காக பரிந்து பேசி ஒரு குழந்தை செல்வத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று இந்த வேளையிலே ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். அவர்களை இறைவன் தொட்டு அந்த குழந்தை செல்வத்தை கொடுத்து அந்த கலக்கத்தை எல்லாம் நீக்கி, அந்த ஏற்று பேச்சுக்களை எல்லாம் நீக்கி முழுமையான ஒரு புதுமையான ஒரு வாழ்வை, புதுமையான ஒரு மகிழ்ச்சியை அந்த பெண்களுக்கு தரும்படியாக நாம் ஜெபிப்போம். இன்னுமாக உடல் மன நோயினால் வருந்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய ஜெப உதவியை கேட்ட ஒவ்வொருவரையும் நினைத்து பார்த்து அவர்களுக்காக ஜெபிப்போம். எத்தனையோ பேர், அம்மா நீங்கள் வேண்டுகின்ற பொழுது என்னுடைய குடும்பத்தில் அதிசயம் நடக்குது, நீங்கள் வேண்டுகின்ற பொழுது எனக்கு ஒரு விதமான நோய்களிலிருந்து அல்லது என்னுடைய கடன் பிரச்சனைகளிலிருந்து தீர்வு கிடைக்கின்றது, எனவே எனக்காக வேண்டிக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி எவ்வளோ பேர் கேட்டிருப்பாங்க. இது மாதிரி பிரச்சனைகள்லாம் என் வீட்டில் இருக்குது, என்னுடைய குழந்தைகள்லாம் ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறாங்க, சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, மரியாதையோடு நடந்து கொள்ள மாட்டேங்கிறாங்க, என்னுடைய குழந்தைகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்க. மேலும் வெளிநாட்டில் பயணிபுரிந்து கொண்டிருக்கின்ற, படித்துக் கொண்டிருக்கின்ற என்னுடைய மகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் கேட்டிருப்பாங்க. அவர்களையெல்லாம் இந்த நேரத்தில் கண்களை மூடி நினைத்து பார்த்து அவர்களுக்காக ஜெபிப்போம். எல்லோருடைய மனக்கலக்கங்களும் நீங்கி சுகமும் நலமும் பெருகி கோடி அற்புதர் புனித அந்தோணியாரின் வழியாக எல்லா நலன்களும் அவர்களுக்கும் நமக்கும் கிடைக்க நாம் அனைவரும் மன்றாடுவோம். எங்கள் மனக்கவலைகளில் உமது ஆறுதலையும் நோயில் சுகத்தையும் எதிர்பார்த்து உமது பேருதவியை நாடி வருகின்றோம். எங்கள் குடும்பங்களில் சமாதானம் நிலவவும், தொழில் முன்னேற்றம் காணவும், மன நிம்மதியோடு வாழவும் உம்மை நோக்கி வருகிறோம். எங்களுக்கு உதவி செய்ய வாரும், எங்களை கைவிட்டு விடாதீரும். அலியா நாவுடைய புனித அந்தோணியாரே, உமது வல்லமையுள்ள மன்றாட்டால் இறைவனது இரக்கத்தையும் உதவியையும் பெற்றவர்களாய் நாங்களும் உம்மோடு என்றென்றும் இறைவனை புகழ்ந்தேத்தும் வரம் பெற்று தருவீராக. ஆமென். கைகளை உயர்த்தி சொல்வோம். கோடி அற்புதரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் எப்போதும் பரிந்து பேசுபவரான புனித அந்தோணியாரே, அலியா நாவுடைய புனித அந்தோணியாரே, எங்கள் வாழ்க்கை பயணத்திலும் மற்ற எல்லா பயணங்களிலும் துணையாக இருப்பவரான புனித அந்தோணியாரே, எங்கள் பங்கிற்கும் பங்கு மக்களுக்கும் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே,
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைவரும் எழுந்து நின்று இறைவனுக்கு நன்றி கூறி ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் புரியும் வேண்டுதலுக்கு செவிசாய் தருளும். அதனால் எங்கள் மீட்பின் இப்புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலக வாழ்வில் உமது அருளை உதவி அளித்து என்றென்றும் உள்ள மகிழ்ச்சிக்கான உறுதியை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுள். இதோ நம் வாழ்வின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் மருந்து திவ்ய நற்கருணை. இதோ வாக்கு மணி உருவான இறைவன் நம் மத்தியிலே பிரசன்னமாகி இது நம்மோடு குடிகொண்டிருக்கின்ற நேரம் நம்முடைய வாழ்வின் மிகவும் பொக்கிஷமான நேரம். திருப்பாடல் 11:4 நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவர் எங்கே குடியிருக்கின்றாராம்? ஆண்டவர் தம் தூய திருக்கோவிலில் இருக்கின்றார். அவர் எப்படி இருக்கிறார் என்றால் நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவர் திருவெளிப்பாடு 4:3 நாம் வாசிக்கிறோம். நம் ஆண்டவராகிய கடவுள் சிங்காசனத்தில் அரியணையில் வீற்றிருக்கிறாராம். இது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கிறோம். நம் முன்னாலே சிங்காசனத்திலே அரியணையிலே வீற்று கொண்டிருக்கிறார். அவரது தோற்றம் எப்படி இருக்கிறதாம்? அவரது தோற்றம் வஜ்ர கல் போலவும் மாணிக்கம் போலவும் மரகதம் போன்ற வானவில் அந்த அரியணையை சூழ்ந்திருப்பது போல நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது இவர் உடலோடு நம் மத்தியில் எழுந்திருக்கின்ற நேரம் வஜ்ர கல் போலவும் மாணிக்க கற்கள் சூழ மரகதம் போன்ற அந்த வானவிலின் அரியணை நம் முன்னாலே இருக்கிறது. ஆண்டவர் நமக்காக ஆலயத்திலே வீற்றிருக்கிறார், அரியணையிலே வீற்றிருக்கிறார், மரகத கற்களின் மத்தியிலே எழுந்து ஜொலிக்கக்கூடியவராக இருக்கிறார். மேலும் திருவெளிப்பாடு 4:4 நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு சுற்றி 24 அரியணைகள் போடப்பட்டிருக்கும். இப்போ நம்ம ஆண்டவருக்கு முன்பதாக முழங்கால் பட்டிருக்கின்ற நேரத்தில் விண்ணகத்தில் உள்ள ஆராதனை, இப்போ நம்ம மன்னக ஆராதனை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த திருவெளிப்பாடில் நாம் வாசிக்கிறோம் விண்ணக ஆராதனை. விண்ணக ஆராதனை எப்படி நடக்குமா? ஆண்டவர் இந்த வஜ்ர கற்களை போன்ற அந்த அரியணையிலே அமர்ந்திருப்பாராம். அவரை சுற்றி 24 அரியணைகள் போடப்பட்டிருக்குமாம். அந்த 24 அரியணைகளிலும் 24 மூப்பர்கள் வெண்ணாடை அணிந்து கிரீடங்கள் அணிந்து அவர் முன்பு துணிவாக அவரை வணங்கி ஸ்தோத்திரம் செய்து கொண்டிருப்பார்கள். எப்படி?
24. இப்போ இந்த ஆலயத்தில் நம்ம எல்லாரும் இருக்கிறோம்னா இப்போ இந்த ஆலயத்தை சுற்றி 24, இந்த பீடத்தை சுற்றி ஆண்டவருடைய பிரசன்னத்தை சுற்றி 24 அரியணைகளில் 24 மூப்பர்கள் வெள்ளாடை அணிந்து கிரீடங்கள் அணிந்து ஆண்டவர் முன்பதாக துணிச்சலாக ஆண்டவரை வணங்கி ஸ்தோத்திரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு அந்த மூப்பர்களோடு இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? இணைந்து ஆண்டவரை துதிக்க போகிறோம். அடுத்த அதிகாரம் 7:11 நாம் வாசித்தோம் என்றால், கணக்கற்ற வானதூதர்கள் என்ன செய்தார்களாம்? அந்த ஆலயம் முழுவதும் எண்ணிக்கை இல்லாத வானதூதர்கள் என்ன செஞ்சாங்களாம்? நிரம்பி இருந்தார்களாம். அந்த எண்ணிக்கை இல்லாத அந்த வானதூதர்கள் அவரை வணங்கி ஸ்தோத்தரித்து கொண்டே இருந்தார்கள். அது விண்ணுலகில் நடக்கும் ஒரு காரியம். ஆக நம்ம இந்த மண்ணுலகில் செய்து கொண்டிருக்கிற ஆராதனை எங்கே நடக்குதான்? விண்ணுலகிலும் நடக்கிறதாம். அந்த விண்ணுலகில் என்ன செய்கிறாங்க? மூப்பர்கள், வானதூதர்கள், செராபீன்கள், இப்படியெல்லாம் எல்லாரும் என்ன செய்கிறாங்களாம்? விண்ணாடை அணிந்து கொண்டு ஆராதித்து கொண்டிருக்கிறார்களாம். நாம் ஆராதிக்கின்ற நேரத்தில் என்ன செய்கிறோமா? அவர்களைப் போல அந்த ஆராதனையிலே நாமும் பகிர்ந்து கொள்கிறோமாக. நமது ஆலயத்தில் அதே காரியத்தை தான் இப்போ நம்ம செய்து கொண்டிருக்கோம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? இப்போ ஆண்டவரை போற்றி துதிக்க போகிறோம். ஆண்டவரை ஸ்துதிக்க என்ன நடக்கும் அப்படின்றது இந்த ஆராதனை என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவரை ஸ்துதித்து கொண்டே நாம் உணரப் போகிறோம். எசாயா இறைவாக்குனருக்கு 6வது அதிகாரத்தில் 1 முதல் 3 முதல் உள்ள அந்த அதிகாரத்தில் நாம் வாசித்து பார்த்தோம் என்று ஆண்டவர் என்ன செஞ்சாராம்? அவருக்கு உயரமானதொரு அரியணை காட்டினார். பாருங்க, எவ்வளோ நமக்கு இந்த பீடம் என்பது உயரமான ஒரு அரியணை. இந்த உயரமான அரியணையில் யார் இருக்கிறார்? இப்போ நமக்கு முன்னாடி ஆண்டவர் வீற்றிருக்கிறார். அந்த உயரமான அந்த அரியணையில வீற்றிருந்த அந்த ஆண்டவருக்கு முன்பதாக என்ன இருந்ததாம்? ஆண்டவருடைய தொங்கலாடை ஆலயம் முழுவதையும் நிரப்பியது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்ப இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வெண்ணிற தொங்கல் ஆடை இந்த ஆலயம் முழுவதையும் நிரப்பி இருக்கிறது. அந்த வெண்ணிற ஆடை என்பது ஆண்டவருடைய அருள். அப்ப நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கோம்? இப்ப எல்லாரும் ஆண்டவருக்கு முன்பதாக முழங்கால் பட்டு இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு முன்பதாக அமர்ந்திருந்தாலும் சரி, அவருடைய வெண்ணிற ஆடையாலே நாம் மூடப்பட்டு இருக்கிறோம். இந்த ஆராதனை என்பது மிக மிக முக்கியம். விண்ணுலக ஆராதனை, மண்ணுலக ஆராதனை இரண்டும் ஆண்டவருடைய ஆடையிலே, ஆண்டவருடைய அருளினாலே நாம் மூடப்பட்டு இருக்கிறோம். அப்போ இந்த வெண்ணிற ஆடை மூடி இருக்கிற நேரத்தில் அங்கே என்ன யாரெல்லாம் இருப்பார்களாம்? அந்த ஆலயத்திற்குள்ள வான தூதர்கள் இருப்பார்களாம். எப்படி வான தூதர்கள் இருப்பாங்களாம்? 6 வானதூதர்கள் இருப்பார்களாம். அந்த 6 வானதூதர்கள்ல யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, செராபீன்கள் சூழ்ந்து பறந்து கொண்டே இருப்பார்களாம். இப்போ இந்த ஆண்டவருடைய பிரசன்னம் இங்கே இருக்கிறப்ப இந்த ஆலயத்தை இப்போ செராபீன்கள், ஆண்டவருடைய தூதர்கள், அவருடைய வெண்ணிறை ஆடையெல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கு? அவருடைய மாட்சிமையாலே நிரப்பி நம் அனைவரையும் சூழ்ந்து இப்போ யார் பறந்து கொண்டிருக்கிறார்? வான தூதர்கள் பறந்து கொண்டே இருக்கிறார்கள். செராபீன்கள் பறந்து கொண்டே இருப்பார்கள். அந்த 6 வானதூதர்கள்ல 2 வானதூதர்கள் எப்படி இருப்பார்களாம்? தங்களுடைய முகத்தை ஆண்டவருக்கு முன்பாக மூடிக்கொண்டிருப்பார்களாம். ஆண்டவருடைய முகத்திலிருந்து வரக்கூடிய அந்த பிரகாசமான ஒளியை காண்பதற்காக அந்த ஆண்டவரின் முன்பதாக, ஆண்டவரின் மொழியின் முன்பதாக எங்களுடைய ஒளி ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 வானதூதர் என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க? தங்களுடைய முகத்தை மறைத்து கொண்டு ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்தி கொண்டு அவர் முன்னாடியே இருக்கிறாங்களாம். இன்னும் 2 வானதூதர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க? தங்களுடைய கால்களை மூடிக்கொண்டே அப்படியே என்ன செய்கிறாங்களாம்? பணிவோடு உட்கார்ந்து இருக்கிறார்களாம். 2 வானதூதர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்களாம்? தங்களுடைய இறக்கைகளை வைத்துக்கொண்டு அப்படியே பறந்து கொண்டே வருகிறார்களாம். அப்படி பறந்து கொண்டே வருகின்ற நேரத்திலே என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆண்டவர்களை அவர்கள் பாடுகின்ற பொழுது இத்தகைய உணர்வுகளை எல்லாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தாலே சூழப்பட்ட அந்த இஸ்ராயேல் மக்கள், திருப்பாடல் 22:3 நாம் வாசிக்கிறோம். கடவுளை எப்படி மத்திய மக்கள் எப்படி உணர்ந்தார்களாம்? நான் வழிபடக்கூடிய கடவுள் ஸ்துதிகளின் மத்தியிலே வாசகம் செய்கின்ற கடவுள் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவரை ஸ்துதிக்க போகிறோம். நம்ம ஆண்டவரை ஸ்துதிக்க ஆண்டவருடைய பிரசன்னம் நம் மண்ணிலே இறங்கி வரப்போகிறார். ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? இப்போ ஸ்துதிகளின் மத்தியிலே இறங்கி வந்து வாசகம் பண்ண போகிறார். அதைத்தான் திருப்பாடல் 116 நாம் மீண்டும் வாசிக்கிறோம். ஆண்டவரே, நான் உனக்கு செலுத்தும் நன்றி பலிகளை செலுத்துவேன். நன்றி பலிகளை செலுத்தி ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கி வருகிறது என்பதை நான் உணர்வேன். அப்போ என்ன செய்ய போகிறேன்? இப்போ ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக இப்போ யாரோடு நம்ம இங்கே துதித்து கொண்டிருக்கிறோம்? வான தூதர்களோடு நாம் துதித்து கொண்டிருக்கிறோம். செராபீன்களோடு நாம் துதித்து கொண்டிருக்கோம். அப்படி துதித்து கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிரசன்னம் இதோ நம் முன்னால் இருக்கின்ற நேரத்தில் இப்பொழுது நாம் ஆண்டவருக்கு முன்பதாக முழங்கால் பணியிட்டவர்களாய் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை நான் ஆராதிப்பேன் என்று சொல்லி அந்த பாடலை பாடி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின்
பிரசன்னத்தின் முன்னால் அவர் நம் முன்னாலே நடந்து வந்து கொண்டிருக்கிற பொழுது, நம் முன்னாலே உலவி கொண்டிருக்கிற பொழுது, நாம் ஸ்துதிக்க ஸ்துதிக்க என்ன நடக்கும் என்பதைப் போல, ஸ்துதிக்க ஸ்துதிக்க நோய்களெல்லாம் உடையும், கோட்டைகளெல்லாம் உடையும், தடைகளெல்லாம் மீறும். இதெல்லாம் நடக்காக இந்த விஷயத்திலே நாம் இப்போ என்ன செய்ய போகிறோம்? முழங்கால் பண்ணிட்டு ஆண்டவரை ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் என்று சொல்லி நம்முடைய கைகளை உயர்த்தி நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவரை துதித்து பாட போகிறோம். பாடல் குழுவினர் பாட நாம் சேர்ந்து பாடுவோம். கரங்களை தட்டி ஆண்டவரை துதிக்க துதிக்க ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கி வருகிறார். நன்றி சொல்ல சொல்ல ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கி வர. எப்படி இறங்கி வருகிறான்? விசாகப்பட்டினம், ஆந்திர பிரதேசத்தில் விசாகப்பட்டினம் என்ற ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல ஒரு நாள் இப்படி தான் என்ன செஞ்சு இது மாதிரி கூட்டம் நடத்துவதற்காக இதுவாக ஜெபிப்பதற்காக இருந்த பொழுது அந்த விசாகப்பட்டினத்தில் யார் இருந்தா அப்படின்னு சொல்லி நாம் பார்த்தோம் என்றால் டேவிட் ராஜரத்தினம், மிகவும் நல்ல ஒரு பாஸ்டர் மாதிரி ஆண்டவருக்காக இறை ஊழியராக இருந்து தன்னுடைய ஆண்டவருக்காக நற்செய்தி பணியை செய்யக்கூடிய நல்ல ஒரு நபர். திருமணம் முடித்த லே பர்சன், நல்ல ஆண்டவருக்காக பணியை செய்யக்கூடிய நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து. இப்போ ஃபாதர்லாம் நாங்கள்லாம் குரு மாணவர்களாக இருக்கும் பொழுது இந்த கூட்டத்திற்காக அங்கே போயிருக்கும் பொழுது என்ன நடக்குது? அங்கே உட்காந்து
இந்த கூட்டத்தில் நாங்கள்லாம் பங்கு கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த டேவிட் ராஜரத்தினம் என்பவர் ஆண்டவருடைய வசனத்தை நல்லா போதிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றிருந்தாலும், ஆண்டவருடைய செயல்களெல்லாம் இந்த உலகத்திற்கு எடுத்து சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்றிருந்தாலும், அவருக்குள்ள ஒரு போராட்டம். அவருக்குள்ள என்ன போராட்டம் அப்படின்னு சொன்னால், அவருடைய மனைவிக்கு என்ன செய்ய முடியாது? நடக்க முடியாது. அவருடைய மனைவிக்கு காலும் கையும் அப்படியே முடமான மாதிரி என்ன ஆயிடுச்சு? இப்படியே ஒரு மாதிரி முடக்குவாத மாதிரி முடக்கி போட்டுருச்சு. அதனால் என்ன செய்ய முடியாது? அவங்களால நடக்க முடியாது, கைகளை உயர்த்த முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு அவர் பணி செய்து கொண்டிருந்தாலும், அவங்கள பார்க்கின்ற பொழுது அவருக்குள்ள ஒரு தளர்வு. நான் எப்படி தான் ஆண்டவருடைய வார்த்தை எடுத்து சொன்னாலும், எப்படி தான் ஆண்டவருடைய காரியங்களை மிகவும் வீரியமாக போதித்தாலும், எனக்கு முன்பாக இருக்கின்ற என்னுடைய மனைவி இப்படி முடக்குவதமாக முடங்கி வீல் சேரில் உட்காந்துருக்காளே, நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ சோதனை எப்படி தான் வரும்? நம்ம ஆண்டவருக்காக சொல்லுகின்ற பொழுது, ஆண்டவருக்காக நம்முடைய கைகளை உயர்த்தி நல்லா ஜெபிக்கணும் அப்படின்றப்ப நம்மளை முடக்கிறதுக்கு தான் என்ன வரும்? சோதனை வரும். நம்ம மூளை என்ன செய்யும்? பல்வேறு விதமான கேள்விகள் எழுப்பும். அவரும் ஆண்டவருடைய நற்செய்தியை போதிக்கணும்னு நினைக்கிறப்ப அவருடைய மனைவியுடைய முடக்குவாதம் என்ன செஞ்சிச்சு? அவருடைய ஆன்மாவை அப்படியே அவருடைய இதயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக முடக்குச்சு. அப்படி ஒவ்வொரு நாளும் அவருக்காக ஜெபித்து கொண்டிருக்கின்ற போகின்ற பொழுது ஒரு குருவானவர் என்ன செய்கிறார்? அந்த வீட்டிற்கு ஜெபிப்பதற்காக போகிறார். அந்த குருவானவர் அந்த வீட்டில் அவர்களுக்காக ஜெபித்து ஒரு இறை வார்த்தையின் ஒரு வெளிப்பாடாக அந்த வீட்டில் சொல்லுகிறார். மீகா நூலில் நம்ம வாசிக்கிறது போல, உன்னை ஆலயத்தில் நான் குணமாக்குவேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுக்கு முன்பதாக என்ன சொல்கிறாரு? ஒரு வசனத்தை சொல்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம நற்செய்தியில் பார்த்தோம் இல்லையா? ஆண்டவர் என்ன சொல்கிறார்? சாலமோனுடைய அந்த போர்ட்டிக்கோல அப்படியே நடந்து உலாவி கொண்டு வருகிறார். ஆலயத்தில் என்ன செய்கிறார்? ஆண்டவர் உலாவி கொண்டு வருகிறார். அப்படி உலாவி கொண்டு இருந்தபோது அங்கே என்ன காலமாக இருந்துச்சான்? குளிர் காலமாக இருந்தது. ஆக நம்ம வேண்டியதெல்லாம் நடக்கலை, நம்ம வேண்டியதெல்லாம் கிடைக்கல, கடவுளை நான் முழங்கால் போட்டு ஜெபித்து கொண்டிருக்கோம் அப்படின்னா நம்முடைய ஆன்மீக வாழ்க்கை எப்படி ஆகிப்போம்? குளிர் விட்டு போகும், குளிர்ந்து போகும். அப்படி நம்ம ஆன்மா குளிர்ந்து போனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அந்த குளிர்ச்சியிலையும் நம்ம கூட நடமாடிக்கிட்டே வர்றார். அப்போ இந்த போதகருக்கு என்ன ஆச்சு? அந்த ஒரு குளிர்ச்சி விட்டு ஒரு மனநிலையில் சோர்வுற்று அவர் இருக்கிற பொழுது அவருடைய மனைவிக்கு அந்த ஃபாதர் என்ன சொல்லிட்டு போயிட்டாரு? உன்னை நான் ஆலயத்தில் வைத்து குணமாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்போ அந்த அம்மாவுக்கு என்ன செய்ய முடியல? இதை கேட்டு விட்டு இருக்கவே முடியல. ஆண்டவர் என்னை ஆலயத்தில் வைத்து குணமாக்குவேன்னு சொல்லிட்டாரு. அப்போ நான் என்ன செய்யணும்? ஆலயத்திற்கு நான் போகணும். ஆலயத்துக்கு போகணும், என்ன செய்யணும்? நடக்கணும். இந்த அம்மாவுக்கு நடக்க முடியுமா? நடக்க முடியல. அந்த முடக்கம் என்ன செஞ்சிருச்சு? அம்மாவை நடக்க முடியாமல் முடக்கி அப்படியே அந்த வீல் சேரில் வச்சிருச்சு. இப்போ அந்த அம்மா அப்படியே உட்காந்துருக்காங்க. ஆனால் என்ன செய்யறாரு? அவர் கணவர் வருகின்ற பொழுது அந்த டேவிட் ராஜரத்தினம் அப்படின்ற வர்றவரப்ப, எப்படியாவது என்னை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போ, என்னை எப்படியாவது கோயிலுக்கு கூட்டு போ, நான் போயே ஆகணும் கோயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க? ஒரே பிடிவாதமாக இருக்கிறாங்க. அப்போ அவர் என்ன செய்கிறாரு? எப்படியாவது என்னுடைய மனைவியை கோயிலுக்கு கூட்டு போகணும்னு சொல்லிட்டு கோயிலுக்கும் கொண்டு வந்துடுறார். அங்கே போய் சோதனைக்குனே கோயிலில் பார்த்தா கோயில் எப்படி இருக்குது? இது மாதிரி கீழே இல்லாமல் மாடியில் இருக்குது. அந்த மாடியில் போகணும், என்ன செய்யணும்? தள்ளிட்டு போகணும், இல்லைன்னா அவங்கள என்ன செய்யணும்? மேலே ஏறி பிறகு தூக்கிட்டு தான் போகணும். ஒரு 4 பேர் அந்த அம்மா என்ன செய்கிறாங்க? கையை அப்படி இருந்தாலும் அப்படியே வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே என்ன செய்கிறாங்க? எல்லாரும் அவங்க பக்கத்தில் வாராங்க. வந்தோடனே என்னைய மேலே கொண்டு போங்க அப்படின்றதுக்காக என்ன செய்கிறாங்க? காட்டுறாங்க. அந்த பாஸ்டர் சொன்ன உடனே அவங்கள அப்படியே என்ன செய்கிறாங்க? அச்சா தூக்கி மேலே கொண்டு போகிறாங்க. அவங்க மேலே கொண்டு போகிறப்ப அந்த ஆலயத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? இது போன்ற நற்கருணை ஆராதனை நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த அம்மா என்ன செஞ்சிடறாங்க? நற்கருணை முன்னாடி கொண்டு போங்க, என்னை முன்னாடி கொண்டு போங்க, என்னை முன்னாடி கொண்டு போங்கன்ற அந்த ஆலயத்தினுடைய உள்ளத்தில் கேட்ட அந்த உந்துதலின் உரலால் முன்னாடி வந்து வச்சிடுறாங்க. அவங்க நாங்கள்லாம் குருமானவர்கள் பின்னாடிலாம் இது பண்ணிட்டு இருக்கோம். அவங்கள என்ன செய்கிறாங்க? முன்னாடி அவங்கள வச்சிருக்கிறாங்க. அப்போ ஆண்டவருக்கு என்ன சொல்கிறாரு? ஆண்டவருக்காக நீங்கள் என்ன செய்யுங்க? எல்லாரும் நன்றி துதி பாடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, நன்றியால் துதிப்பாடு அப்படின்ற அந்த பாடலை பாடி எல்லாரும் ஆண்டவரை ஸ்துதியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ அந்த குருவானவர் நன்றியால் ஸ்துதிக்கும் பொழுது இப்போ நம்மளாம் கரங்களை தட்டி கரங்களை உயர்த்தி சொல்லி எப்படிலாம் கரங்களை தட்டி பாடணும்ல, ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன்னு சொல்லிட்டு அந்த குருவானவர் என்ன சொல்கிறார்? நன்றியால் துதிப்பாடு அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு நம்ம அனைவரும் நன்றி சொல்லி இப்போ பாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து நன்றி சொல்லி கரங்களை தட்டி கொண்டு வேக வேகமாக நன்றி நன்றி நன்றின்னு சொல்லி தங்களுடைய கரங்களை தட்டி கொண்டும் கரங்களை உயர்த்தி கொண்டும் நன்றி ஆராதனை பலியை துதித்து கொண்டே இருக்கிறாங்க. நம்ம என்ன வாஸ்தவம்? திருப்பாடல் 116 நன்றி பலிகள் செலுத்தி உமை ஸ்துதிக்க 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 ஆண்டவருடைய பிரசன்னம் அங்கே இறங்கி வருகிறது அப்படி
அப்படின்னு சொல்லி வாசிக்கப்ப அவர் நன்றி பலிகளை துதிக்க துதிக்க ஆண்டவர் அந்த குருவானவர் என்ன சொல்றார், நற்கருணை முன்பதாக அனைவரும் முழங்கால் பண்ணிட்டு உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள், உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள், அனைவரும் உங்களுடைய கரங்களை தட்டி கொண்டு உங்களுடைய கரங்களை உயர்த்தி ஜெபியுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இந்த அம்மாவுக்கு என்ன செய்ய முடியல, கையை உயர்த்த முடியல. ஆனா குருவானவர் என்ன செய்யறது இல்லை, விட்ட பாடா இல்லை. கையை உயர்த்துங்க. நீங்க என்ன செய்யணும், ஒவ்வொருவரும் உங்களால் முடியும். கடவுள் உங்களுக்கான ஆற்றலை கொடுத்திருக்கிறார். நன்றி பலியோடு நன்றி சொல்லி நம்முடைய கரங்களை உயர்த்தி நாம் ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கி வருகிறது. ஆண்டவருடைய ஆற்றல் நமக்குள்ளாக வந்து நம்முடைய கரங்களை உயர்த்துவதற்காக, நம்முடைய கால்களை எழுந்து நிற்க செய்வதற்கான ஆசீர்வாதத்தையும் அருளையும் நமக்கு தருகிறது. ஆக யாரும் பயப்படாமல், அச்சமில்லாமல், கலக்கம் இல்லாமல், கூச்சம் இல்லாமல் உடைய கரங்களை உயர்த்தி நீங்கள் ஜெபியுங்கள் சொல்லி ரெண்டு பேரும் என்ன செய்யறாரு, அவர் வாட்டுக்கு அப்படியே ஜெபத்தை சொல்லி சொல்லி இருவரும் நன்றி தூதி அவங்க நன்றி ஸ்துதிப்பாரி கரங்களை உயர்த்தி ஜெபித்துக் கொண்டே இருக்கின்ற நேரத்தில் இந்த அம்மாவுக்கு என்ன செய்யறாரு, இந்த அம்மாட்டையும் சொல்றாரு, நீங்களும் சேர்ல உட்கார்ந்துருக்கேன்னு சொல்லி கலக்கப்பட வேண்டாம், உங்களால என்ன செய்ய முடியும், கரங்களை உயர்த்த முடியும், உங்க கரங்களை உயர்த்துங்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார், குருவானவரும் அவர்களுக்கு முன்பதாக கரங்களை உயர்த்தி தட்டி தட்டி பாடிக்கொண்டே இருக்கிறார். நன்றியால் ஸ்துதிப்பாடு நம்ம ஆண்டவர் இயேசுவை என்றும் பாடு என்று அவர்கள் கரங்களை தட்டி தட்டி உயர்த்தி ஜெபிக்கின்ற நேரத்தில் அந்த முடக்குவாதம் உங்களாலும் முடியும், கரங்களை ஆண்டவரின் பேரினால நீங்கள் நீட்டி ஜெபியுங்கள் அப்படின்னு சொன்ன அந்த அம்மா என்ன செய்யறாங்க, ஆண்டவர் உங்களால் ஸ்துதிக்க முடியும்னு சொன்னேன். மெதுவாக மெதுவாக அந்த கரங்களை என்ன செய்யறாங்க, அப்படியே தூக்கி 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 இருந்தோன்னு என்ன ஆயிடுச்சு, அப்படியே அந்த கரங்கள் மேலே வர ஆரம்பிச்ச உடனே குருவான ஒரு பக்கத்திலே இருந்து என்ன செய்தார், படக்குன்னு அந்த கைகளை பிடிச்சி அப்படியே அவங்கள தூக்கிட்டார், எந்திரிச்சு நின்றுட்டாங்க. பார்த்தீங்களா? அப்போ ஸ்துதிக்க ஸ்துதிக்க என்ன செய்யும், நம்முடைய நரம்புகள் எல்லாம் இசைக்கிற நரம்புகள், நம்முடைய எலும்புகள், நம்முடைய சதைகள் எல்லாம் என்ன செய்யும், புத்துயிர் பெறும். அப்போ நம்ம என்ன செய்யணும், இப்போ ஆண்டவரை நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துட்டையும் ஏதோ ஒரு விஷயத்தில் என்ன செய்யிருக்கோம், நம்ம இப்போ மனசில் குளிர்ச்சியான மனநிலையோட முடங்கி போய் அடங்கி போய் உட்காந்துருக்கும். இப்போ இந்த முடக்கத்தை அடக்கத்தை எல்லாம் தீர்த்து இப்போ என்ன செய்ய போகிறோம் எல்லாரும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே உண்மை நாங்கள் போற்றுக்கிறோம், உண்மை புகழுகிறோம்னு சொல்லி அந்த நம்ம ஆராதிப்பேன் என்று பாடிய பாடலோட இப்போ நன்றி பாடலை பாடி நன்றியால் ஸ்துதிப்பாடு என்ற பாடலை யாரை என்ன செய்ய தேவையில்லை, பார்க்க தேவையில்லை, யாரை நினைத்தும் கூச்சல் பட தேவையில்லை. நம்முடைய இதயத்தில் பல்வேறு விதமான இயக்கங்கள் இருக்கும், நம்முடைய குடும்பத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கும். இன்னைக்கு யோவான் கூறுவது போல நம்பிக்கை என்பது மூளை சார்ந்த விஷயம் அல்ல, நம்பிக்கை என்பது இதயம் சார்ந்த ஒரு விஷயமாக. இதயத்தோடு என்ன செய்ய போறோம், உடைய கலக்கத்தை எல்லாம் உடைய இதயத்திலிருந்து கடவுள் நீக்க போகிறார். எப்பொழுது இந்த இதயத்தில் இருக்கிற கலக்கங்களுக்கு நோய்கள் எல்லாம் தீர்கிறதோ அப்படி நம்முடைய கைகள் கால்கள் எல்லாம் விடுதலை பெறும். அதனால இன்னைக்கு நீ மெசியாவை இருந்தால் சொல்லும் அப்படின்னு சொல்றாங்க. மெசியா என்றால் விடுவிக்கிறவர், நம்ம ஆண்டவர் விடுவிக்க போகிறார். அப்போ என்ன செய்ய போறோம், இப்போ எல்லாரும் எழுந்து நின்றாலும் சரி, முழங்கால் போட்டாலும் சரி, நம்ம நின்று நன்றியால் துதிப்பாடு என்ற பாடலை ஆண்டவருக்கு அவனுடைய கரங்களை தட்டியும் நம்முடைய கரங்களை உயர்த்தியும் ஜெபிக்கின்ற நேரத்திலே யாருக்கெல்லாம் உங்களுடைய இதயத்திலே தேவைகள் இருக்கிறதோ, எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, கடவுளுக்கு முன்பதாக நம்புகிறவன் எவனும் பிரச்சனைகளை பார்த்து பயப்பட மாட்டான். நம்புகின்ற ஒவ்வொருவரும் அந்த பிரச்சனை இடத்திலே சொல்லுவான், நான் நம்புகிற கடவுள் பெரியவர், என்னுடைய நம்பிக்கைக்கு முன்பால் நான் நம்புகின்ற இந்த பெரிய கடவுளுக்கு இயேசு சொன்னார் இல்லையா, எல்லாவற்றையும் விட நான் நம்புகிற தந்தை பெரியவர். அதான் இயேசுவோட நம்பிக்கை. இப்போ அந்த நம்பிக்கையோடு நம்ம என்ன செய்ய போகிறோம், நன்றியால் ஸ்துதிப்பாடு என்று அனைவரும் பாடப்போகிறோம். எல்லாரும் எந்திரித்து நின்று நம்முடைய கரங்களை தட்டி உண்மை உள்ளவர்
கிறிஸ்துவின் திருப்பிரசன்னம் வானதூதர்கள் அனைவரையும் புடை சூழ்ந்து வர நம்மை ஆசீர்வதிக்க காத்திருக்கிறது. ஆண்டவருடைய நம்பிக்கையின் தொடக்கமான ஆண்டவர் மீது என்னுடைய கண்களை உற்று நோக்கிய வண்ணமாக நம்முடைய குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் ஆண்டவருடைய பாதத்தில் ஏற்றுக் கொடுத்து நாம் விசுவாசத்தோடு ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் என்னை தொட்டு விட்டீர். எவ்வாறு அந்த மகளின் கரங்களை உயர்த்திய பொழுது அந்த குருவானவர் அந்த கரங்களை பிடித்து அவரை மீண்டும் எழுந்து நின்று ஆண்டவரை ஸ்துதிக்க செய்தாரோ, அதுபோல ஆண்டவரை எங்களுடைய குறைகள் எல்லாம் நீங்கி நாங்கள் நடந்து வந்தவர்களாய் வந்தாலும் இந்த ஆலயத்திலிருந்து மகிழ்ச்சியோடு திரும்பி செல்வதற்காக எங்களுடைய தடைகள் எல்லாம் நீங்கி, எங்களுடைய கட்டுகள் எல்லாம் நீங்கி, எங்களுடைய நோய்கள் எல்லாம் நீங்கி, நோய்கள் நீங்கி, குறைகள் எல்லாம் நீங்கி நிறைவானவர்களாய் நாங்கள் எங்கும் செல்வதற்கான ஆற்றலை நீர் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென், ஆமென், ஆமென். இறுதி ஆசிரியருக்காக அனைவரும் முழங்கால் பணியிடுவோம். இறைவா, இந்த வியப்பிற்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
திரு எண்ணெயை மந்திரிப்போம். ஜெபிப்போமாக. இறைவா, நீர் தேர்ந்தெடுத்த மக்களை எண்ணெய் பூசி அபிஷேகம் செய்து பலப்படுத்தினீர், குணப்படுத்தினீர். நன்றி கூறுகிறோம். இதோ உன் திருமுன் நிற்க அனைத்து அந்தோனியாரின் பக்தர்களையும் குணப்படுத்தி பலப்படுத்த பயன்படுத்தும் இந்த எண்ணெயை ஆசீர்வதித்து அர்ச்சித்து புனிதப்படுத்தி அருளும். இந்த எண்ணெய் நெற்றியில் பூசப்படும் பொழுதெல்லாம் உமது வல்லமை புனித அந்தோனியார் வழியாக பொழியப்பட உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இப்பொழுது அந்தோனியார் வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளையும் சாட்சியாக சொல்வார்கள். அதன் பின்பு எண்ணெய் பூச. என் பேர் ஜமுனா. எனக்கு 46 வயசு ஆகுது. இந்த 40 வயசுக்கு தாண்டினோடனே இந்த மெனோபாஸ் பிரச்சனைனால நான் கஷ்டப்பட்டேன். மார்ச் மாதம் 14ஆம் தேதி வந்தது. பிப்ரவரி மாதம் வர வேண்டியதில்லை. மார்ச் 14லேருந்து இந்த ஏப்ரல் மாதம் மொதல் வாரம் செவ்வாய்க்கிழமை வரைக்கும் நான் அவ்வளோ அவஸ்தைப்பட்டேன். என்னால் ஒரு வேலைக்கு போனால் தான் எனக்கு சாப்பாடு. ஆனால் அந்த நிலைமையிலையும் என்னால் வேலைக்கு போக முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். கடைசியில் அந்தோனியார்கிட்ட வந்து மொதல் வாரம் செவ்வரளி பூ வாங்கிட்டு வந்து போட்டுட்டு 8 மணிக்கு தான் கோயிலுக்கே வந்து அந்த அவஸ்தையிலையும் வந்து மாலை போட்டுட்டு ஆண்டவர்கிட்ட வேண்டிட்டு போனேன். ஒன்று நிறுத்திடுங்க, இல்லைன்னா எப்பயும் போல் ரெகுலராக வரவழைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசி ஜபத்தில் கலந்துக்கிட்டு அசன சாப்பாடு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போனேன். அவர் மாதாம்மாக்கிட்டையும் ஏசப்பாக்கிட்ட கலந்து பேசியிருப்பாரோ என்னமோ தெரியல. புதன்கிழமையும் அதே அவஸ்தையோட தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வேளன், வெள்ளி, சனி 3 நாளும் எனக்கு எப்பவும் மாதம் வர மாதிரி ரெகுலராக வந்துருச்சு. 25 நாளும் வராமல் இருந்தது. 3 நாளும் ரெகுலராக வந்தது. ஆனால் அதிகப்படியான வலி. அந்த நாள் அவ்வளோ வலியில் அவஸ்தைப்பட்ட வேலைக்கு கூட போக முடியல. ஆனால் வியாழக்கிழமை எனக்கு வலி எங்கே தான் போச்சுன்னே தெரியல. வியாழக்கிழமை இல்லை, வெள்ளிக்கிழமை வலி எங்கே போச்சுன்னே தெரியல. ஆனால் அவ்வளோ அவஸ்தை, அவ்வளோ ஒரு பெரும்பாடு. ஆனால் வலி கிடையாது. வேலைக்கு போனேன். வெள்ளிக்கிழமை வேலைக்கு போனேன், சனிக்கிழமை வேலைக்கு போனேன். வேலைக்கு போய் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து இன்னி வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த 3 நாளும் ஆண்டவர் எனக்கு ரெகுலர் பண்ணியிருக்காங்க. மரியே வாழ்க, அந்தோனியாருக்கு கோடானு கோடி நன்றி. அந்தோனியாரை நம்புகிறவங்க அந்தோனியார் என்னைக்கும் கைவிட மாட்டார். இன்னி வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆண்டவர் என்னை காப்பாற்றினதுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். மரியே வாழ்க. அன்பிற்குரியவர்களே, நம்ம எல்லாரும் அறிந்த ஒன்று, ஒவ்வொரு நாளும் இன்றைக்கும் நிறைய பேர் ஒரு சில பேர்லாம் என்கிட்ட டேரெக்டாக சொல்லுவாங்க, ஃபாதர் நீங்கள் சொல்லிடுங்க. இல்லைம்மா, நீங்கள் முதல் செவ்வாய்க்கிழமை நீங்கள் சொல்லுகின்ற பொழுது இன்னும் பல பேருக்கு அது உந்து சக்தியாக இருக்கும். நம்பிக்கையோடு ஜெபிப்பதற்கு அது வழிவகுக்கும். இன்றைக்கி நிறைய பேருக்கு நம்மள்கிட்ட இல்லாமல் போகிறது ஒன்று இல்லாமல் போகுது அப்படின்னா அது என்னன்னு கேட்டோம்னா முக்கியமாக நம்பிக்கை. அதுவும் முக்கியமாக இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் அல்லது சிறுவர்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்கிற ஒரு காரியம் பார்த்தோம்னா நம்பிக்கை. இதை கேட்கின்ற பொழுதாவது அவர்களுக்கு இன்னும் அதிகமாக ஆண்டவர் மீது அந்த நம்பிக்கை வரும். தூய அந்தோனியாருடைய அந்த பரிந்துரையில் நம்பிக்கை வரும். அவர் வழியாக இன்னும் பல அற்புதமான காரியங்களை நம்முடைய இளைஞர்கள், இளம்பெண்கள் மட்டுமல்லாமல் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கையும் விசுவாசமும் தொடர்ந்து வளரும் என்பதில் இது மாதிரி சாட்சியங்கள் மூலமாகத்தான் நம்ம தெரிந்து கொள்ள முடியும். எனவே நிறைய பேர் சொல்றீங்க, என்கிட்ட சொல்றீங்க, ஒரு சில பேர்லாம் இல்லைன்னா பங்கு தந்தைகிட்ட சொல்லிட்டு போயிடுறீங்க, ஃபாதர் நீங்க சொல்லிடுங்க அப்படி சொல்லிட்டு நீங்க சொல்லுகின்ற பொழுது இன்னும் பல பேருக்கு அது நம்பிக்கையூட்டும். தொடர்ந்து நாம் தூய அந்தோனியார் வழியாக இறைவனை நோக்கி ஜெபிப்போம். அனைவரும் கைகளை உயர்த்தி சொல்லுவோம். கோடி அற்புதமான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக இப்போதும் பரிந்து பேசுபவரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அலியா நாவுடைய புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரியே வாழ்க. மரியே வாழ்க. எங்களுக்குள்ளே
இயேசுவின் மதுரமான திருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாயின் மாசற்ற திருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். என் பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர் புனிதர்களே, எங்களுக்காக